தென்னை மட்டைய இப்படி ஒரு இடத்துல போட்டு குமிச்சு வைக்காம நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க, நல்ல லாபம் பார்க்கலாம். இனி நீங்க தென்னை மட்டைய எரிக்கவும் வேண்டாம், குழி தோண்டி புதைக்கவும் வேண்டாம், நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஐயா, போய் நீங்க இந்த உச்சி பெர்மிஷனை வாங்குறதுக்கு வாங்காமே இருக்கலாம். இந்த பவர்ல, இந்த விலையில இந்த மாதிரி ஒரு மிஷினை நீங்க வேற எங்காவது காமிச்சிட்டீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்கு ஃப்ரீங்க. வணக்கம் தென்னந்தோப்பு விவசாயிகளே. நான் ஒரு விவசாயிகிட்ட கேட்கும்போது, இந்த தென்னந்தோப்பு சுத்தி விழுகுதே இந்த மட்டை, அந்த மட்டையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, அவரு யோசிக்காம ஒரே இதுல இதெல்லாமே வேஸ்ட் தான்ப்பா அப்படின்ட்டாரு. சரி, இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்களே, இந்த வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, ஒன்னா எரிச்சிருவோம், இல்லைன்னா குழி தோண்டி புதைச்சிருவோம் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தோப்புல மகசூலும் இருக்காது, அது மூலியமா வரக்கூடிய லாபத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னப்பா சொல்ற, இது மூலியமா லாபம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா கீழே குப்பையா போகிற மட்டையை வச்சு நீங்க லாபத்தை பார்க்க முடியும். அதுதான் அதுக்கப்புறம் உங்களோட தோப்பாவோட மகசூலையை அதிகரிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பவர் டிராகனை வாங்குறது மூலியமா நம்ம என்னெல்லாம் லாபம் பார்க்கலாம், அந்த மிஷினை எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, தென்னை மரத்தை சுத்தி விழுகக்கூடிய இந்த மட்டைகளை என்ன பண்றது, அது வேஸ்ட் தானே அப்படின்னு தான் பல பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இதை வச்சு நம்மளால லாபகரமான வேலைகளையும் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம தோப்புக்கே இதை உரமா மாற்ற முடியும். அதுக்கு நம்ம போய் வெளியே கடைகள்ல நம்ம மிஷினை கேட்டோம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது உச்சிப்பறை தான் காட்டுவாங்க. ஒரு உச்சிப்பறை நீங்க வாங்குறது மூலியமா என்ன லாபம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதுல லாபமே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க அந்த மிஷினை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடிமட்டையை வெட்டி அதுக்கப்புறம் தான் அந்த மிஷின்ல போடணும். அதை போட்டாலும் அது முழுசா அரைச்சு கொடுக்குமான்னு கேட்டா அது அரைச்செல்லாம் கொடுக்காது, சும்மா துண்டு துண்டா வெட்டி கொடுக்கும். அதனால யூஸ் இல்லை. மேபி உங்களுக்கு இடத்த ஆக்குப்பை பண்றது கம்மி பண்ணுமே ஒழிய அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ இதுக்காக தான் பல ஆர்என்டி பண்ணி நம்ம இன்னோஸ் பில்டிங்ல நம்ம சூப்பரா ஒரு பவர் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினை ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த மிஷின் மூலிமா நீங்க மட்டையை அடிமட்டையெல்லாம் வெட்ட தேவையில்லை, கீழே விழுகிற மட்டையை அப்படியே முழுசா உள்ள போட்டாலும் இதனால பல்வரைஸ் பண்ணி தர முடியும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொடியா துண்டு துண்டா வெட்டி கொடுத்துரும். ஸோ அதனால இந்த வேஸ்டேஜை நீங்க மூடாக்கா யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெட் மேக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த ஒரு உச்சிப்பறை வச்சு பண்ண முடியாத விஷயங்களை நம்ம பவர் டிராகன் மூலிமா ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியுங்க. அதனாலதான் உச்சிப்பறை வாங்காதீங்க, பவர் டிராகன் வாங்குங்கன்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பவர் டிராகன்ல யூஸ் பண்ணியிருக்கிறது 20 HP பெட்ரோல் இன்ஜினுங்க. மற்ற இடங்கள்லாம் போனீங்க அந்த உச்சிப்பறைலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 16 HP தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா 12 HP தான் கொடுப்பாங்க. நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் 20 HPல இன்ஜின் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, இவ்வளோ அதிக HP தரவே மாட்டாங்க. அடுத்தது இந்த மிஷினில் நாங்கள் கொடுத்துருக்கிறது செல்ஃப் ஸ்டார்ட். செல்ஃப் ஸ்டார்ட்ல உங்களால் உச்சிப்பறை எங்கேயுமே வாங்க முடியாது, நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதுவுமே வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் கஷ்டப்பட்டு ரீகாயில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கீயை வச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும் இந்த மிஷின் மூலியமா நீங்கள் உச்சி பண்ணிக்க முடியும். மிஷின் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கேப்பா, இதுல என்ன அவுட்புட் வந்துட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எம்டிஎம்ல வாங்கக்கூடிய பவர் டிராகன் மூலியமா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2 டன் வரைக்குமே அவுட்புட் எடுத்துக்க முடியுங்க. ரொம்ப சுலபமா ஈஸியா. அதுவும் நீங்க ஒரு 5 ஏக்கராக்குள்ள தென்னந்தோப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டா அரசு தள்ளிடலாங்க. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2 டன் அப்படிங்கிறது சும்மா கிடையாது, மேசிவான அவுட்புட்டு. அவ்வளோ ஏன் ஒரு பிடிஓ அட்டாச்மெண்ட் பண்ணி டிராக்டர் வரக்கூடிய அவுட்புட்ல பாதி நம்ம பவர் டிராகன் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு இன்ஜின் தேவைப்படாதுப்பா, எனக்கு மோட்டர்ல மிஷின் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குமே நம்ம கிட்ட மிஷின் அவைலபிளா இருக்கு. ஆமாங்க, இப்போ உங்ககிட்ட எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கு அப்படின்னா, ஒரு 3 phase லைன் இருக்கு அப்படின்னா அசால்ட்டா நீங்க இந்த மிஷினை வாங்கிட்டு போயிட முடியும். ஏன்னா இது மோட்டர்லயும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிப்பா, நான் அப்பப்போ மோட்டர்ல ஓட்டுவேன், அப்பப்போ இன்ஜின்ல ஓட்டுவேன் அப்படின்னா உங்களுக்குமே டூயல் அட்டாச்மெண்ட்டும் நம்ம மிஷின்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு எந்த லாகும் இல்லாம நீங்க உங்களோட தோப்புல இருக்க மட்டைகளை ஈஸியா அரைச்சிக்க முடியும். அடுத்தது இந்த மிஷின்ல நீங்க கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கும், ஓகேப்பா இன்ஜின் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு, மோட்டரும் பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா இதுல யூஸ் பண்ணிக்க பிளேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கிட்டத்தட்ட 14 பிளேட் யூஸ் பண்ணிருக்கோங்க. பல்வரைசருக்காக 12 பிளேடும், மெயின் பிளேட் அதாவது மட்டையை வெட்டும் தெரியுங்களா அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா 2 பிளேட் கொடுத்துருக்கோம். இந்த 14 பிளேடுமே பார்த்துட்டீங்கன்னா ஹார்டனிங் பிளேடு. ஸோ அதனால இதோட லைஃபும் சரி, இதோட பர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பவர் டிராகனை வாங்குறதுக்கு சரியான நேரம் இதாங்க. ஆமாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ற ஃபர்ஸ்ட் 50 பேத்துக்கு 50,000 ரூபாய் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இருக்கிறீங்க வீடியோ கட் பண்ணிடாதீங்க. இந்த மிஷினுக்கு கீழே பவர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ற எல்லாத்துக்குமே இஎம்ஐ ஆப்ஷன்ஸோட வெறும் 31,000 ரூபாய் கட்டி
இந்த மிஷினை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியும். ஸோ இந்த லோ காஸ்ட் இஎம்ஐயோட இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம பவர் அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 50,000 ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 50 பேராக இருக்கணும். ஸோ அதனால டக்குன்னு கால் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.